இல்லை சார், வாய்ஸ்க்காக செலக்ட் பண்ணாலும் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை, அது ஒரு ரொம்ப வால்னரபிளான கேரக்டர். பட் ஐம் கிரேட்ஃபுல் ஹலிதர், ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க. விஷால் எங்களோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும். ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள், அதில் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை. லவ் ஸ்டோரி, லவ் இருக்கு, எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். சார், ஒரு டைரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான். அவரை எப்படி சமாளிச்சீங்க? எப்படி அவர் டைரக்ஷன் நடிச்சீங்க? சார், இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன். அவரை நான் சமாளிக்கல. பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவரோட ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மௌனகுரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச 2 படங்கள். ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் சார். அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர். அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன்னு சொல்லி நிறைய ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம், நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே, வரலையா? இல்லை சார், அப்படி அந்த ஐடியா இல்லை. இல்லை சார், அப்படிலாம் எதுவும். அஜித் ஸ்டைலா? ஐயோ சார், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். பட் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கண்டிப்பா சார், நான் ஏதாவது ஒன்று நல்லா வந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். கண்டிப்பா சார், அது டைரக்டரோட ரெக்குவயர்மெண்ட், கதையோட ரெக்குவயர்மெண்ட், டைரக்டர் கேட்டானா கண்டிப்பா சார், ஃபார் ஷோர், கண்டிப்பா பண்ணுவேன். அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர், ஹியூமர் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அகைன் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் விஷால் எனக்கு நேராக இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டா கால் வரும். ஸோ பட் இல்லை, இட் வில் பி அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கைதி 2க்கு நானும் வெயிட்டிங். கார்த்தி சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, லோகேஷ் சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூப்பிடல. ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி 2ல இருக்கலாம். பட் அவர் கூப்பிட்டா கண்டிப்பா நான் இருப்பேன், ஃபார் ஷூர். I hope so, sir. If there is an opportunity, கண்டிப்பா பண்ணிட்டேன் சார். Thank you. சார், உங்க படத்துல கைதி, மாஸ்டர், அந்த அநீதி, போர்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாமே வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த படத்துல தேர்வு செய்ய நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை சார், இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல. டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு நியூ கமர் ஒரு எனி அந்த ஆக்டர், லோகேஷ் சார் ஒரு விஜய் நம்பியார், இவங்கெல்லாம் கூடும்போது தேர் ஆல் பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ். அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார். பட் அகெயின் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை. நான் தான் காம் கேரக்டர், அதில் பிரபுவோட கேரக்டர். கைதியிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார். அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான். ஒரு லைக்கபிள் நெகட்டிவ் ஷேட் உண்டான அன்பு கேரக்டர். பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது.